இந்த கதை பெங்களூர்ல நடந்தது. ரோட்டோரத்துல ஹென்ரியும் ஜாக்கும் 2 பேருக்கும் பர்கர் ஸ்டால் இருந்தது. ஹென்றி ரொம்ப நல்லவன். அவன் தன்னோட பர்கர்ஸ்ல நல்ல பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். அதாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறி, ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு, நல்ல எண்ணெய், அப்புறம் நல்ல குவாலிட்டியான பர்கர்ஸ் பன். அப்புறம் ஜாக்கு பணம் சம்பாதிக்கணுன்ற ஆசை மட்டும்தான் இருந்தது. அவன் அழுகி போன காய்கறிகள், விலை குறைவான எண்ணெய், பழைய உருளைக்கிழங்குகளை பயன்படுத்துவான். 2 பேரோட பர்கர்ஸும் 50 ரூபாய்க்குன்னு வித்தாங்க. ஆனா இருந்தாலும் ஹென்ரிய விட ஜாக்கோட பர்கர்ஸ் தான் அதிகமா விற்கும். இங்க பாருப்பா, நீ எப்பவும் சொல்லிட்டு இருப்பல்ல, நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு. நீ ரொம்ப நல்லவன், நல்ல பொருட்களை தான் பயன்படுத்துற. ஆனாலும் உன்னுடைய பர்கரை யாருமே வாங்கறது கிடையாது. ஏன் சொல்லு? ஜாக் எப்பவும் ஹென்ரிய நல்லது செய்யறான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு ராத்திரி நடந்த விஷயம். அன்னைக்கு ஹென்ரியோட கடையில நிறைய பர்கர்ஸ் மீதமாயிடுச்சு. அட என்னது இது, இன்னைக்கு பர்கர்ஸ் விற்கவே இல்ல. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கடைசியில என்னதான் ஆகும்னு தெரியலையே. இந்த பர்கர்ஸ்ல வேஸ்ட் பண்றதை விட பசியோடு இருக்கிறவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுப்போம். இப்படி யோசிச்சுட்டு ஹென்றி அவனோட பர்கர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டான். ரோட்ல இருந்த ஏழைங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பர்கர்னு கொடுத்துக்கிட்டே போனான். தேங்க்யூ மை சன், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். கடவுள் உனக்கு நல்லதை செய்யட்டும்பா. ஹென்றி பசியோட இருந்தவங்களோட வயித்தை நிரப்பினா. அப்புறம் எல்லா ஏழைங்களும் ஹென்ரிய ஆசிர்வாதம் பண்ணாங்க. முன்னாடி போகும்போது யாருமே இல்லாத ஒரு ரோட்ல ஹென்றி ஒரு சின்ன பொண்ணை பார்த்தான். ஹென்றி அந்த குழந்தைக்கும் ஒரு பர்கரை கொடுத்தான். தேங்க்யூ அங்கிள். உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? இல்லடா கண்ணா. அப்போ உங்களோட குழந்தைக்கு பர்த்டேவா? இல்லடா கண்ணா, இன்னைக்கு யாருக்குமே பர்த்டே கிடையாது. அப்புறம் நீங்க எந்த சந்தோஷத்துல எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க? கண்ணா, நான் ஒரு பர்கர் ஸ்டால் வச்சிருக்கேன். இன்னைக்கு நிறைய பர்கர் விற்காம போயிடுச்சு. அதான் பேசாம ஏழைங்களுக்காவது கொடுக்கலாமேன்னு கொண்டு வந்தேன். நல்ல வேலை செஞ்சீங்க அங்கிள். டோன்ட் வெரி, நாளைக்கு உங்க பர்கர்ஸ் எல்லாமே வித்து போகும். ஆஹா, ஐ ஹோப் சோ. கவலைப்படாதீங்க அங்கிள், உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஹென்றி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தான். ஆனா அந்த குழந்தை ஒரு தேவதையா மாறிடுச்சு. ஹென்றிக்கு ஆச்சரியமாயிடுச்சு. தன்னோட கண்ணை அவனாலே நம்ப முடியல. இது என்ன உண்மையா இல்ல கனவா? உண்மைதான், நான் ஒரு தேவதை. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார். நீங்க ஏழைங்களுக்கு நல்லது யோசிச்சீங்க, அதனால உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு சார். தேவதை தன்னோட மாயத்தடிய சுத்தினா. அப்ப அவங்களுக்கு முன்னாடி 3 மசாலா டப்பா வந்தது. இது 3மே மாய மசாலா. நீங்க உங்க பர்கர்ல இந்த மசாலாவை போடுங்க, அப்புறம் உங்க பர்கர்ஸ் எல்லாமே வியாபாரம் ஆகும். தேங்க்யூ. அப்புறம் கவலைப்படாதீங்க, இந்த மசாலா டப்பால இருக்கிற மசாலா எப்பவும் குறையாது. தேங்க்யூ. நீங்க இதே போல ஏழைங்களுக்கு உதவி செஞ்சுட்டுருங்க சார். வரேன் சார். தேவதை மறைஞ்சிட்டா. ஹென்ரியோட கையில அந்த 3 டப்பா இருந்தது. அதை ஹென்றி தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான். ராத்திரி முழுக்க ஹென்றி அந்த மசாலா டப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனால நம்பவே முடியல அவன் பார்த்தது உண்மையான தேவதையா தானான்னு. மறுநாள் காலையில ஹென்றி தன்னோட ஸ்டாலுக்கு போனான். அப்புறம் பர்கர் செய்ய ஆரம்பிச்சான். அவன் தன்னோட பர்கர்ல அந்த 3 மசாலாவையும் மிக்ஸ் பண்ணான். அப்புறம் எப்பவும் போல பர்கர் பண்ணி ரெடியா வச்சிருந்தான். அந்த பர்கர்ஸோட வாசனை எல்லா இடத்துலயும் பரவுச்சு. அங்க வந்து போறவங்கள அந்த வாசனை இழுத்துட்டு வந்துடுச்சு. எனக்கு ஒரு பர்கர் கொடுங்க. எனக்கும், அப்புறம் எனக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஹென்ரியோட கடைக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு. அப்புறம் ஹென்றி செஞ்சு வச்சிருந்த எல்லா பர்கர்ஸும் வித்து போச்சு. இத பார்த்ததும் ஜாக் அதிர்ச்சி ஆயிட்டான். அட, இந்த ஹென்றி என்ன ஏடாகூடம் பண்ணா? இன்னைக்கு எல்லாரும் அவனுடைய பர்கர் செய்ய ஏன் சாப்பிடுறாங்க? ஜாக் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். மறுநாளும் ஹென்ரியோட பர்கர்ஸ் எல்லாமே வித்துடுச்சு. அப்போ ஜாக் ஹென்றி கிட்ட கேட்டான், ஆமா, என்ன விஷயம் ப்ரோ? இப்பெல்லாம் உன் பர்கர்ஸ் நல்லாவே விற்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, ஏன்னா நான் நல்ல பொருட்களை வச்சு பர்கர்ஸ் பண்றேன், அதுவும் மாய மசாலா பொடி போட்டு. மாய மசாலாவா? உனக்கு அதெல்லாம் புரியாது. ஹென்ரியோட பர்கர் ஸ்டால் நல்லா போய்கிட்டு இருந்தது. அது ஜாக்கு பிடிக்கவே இல்லை. ஜாக் அவன் சைட்ல இருந்து எல்லா முயற்சியும் பண்ணான். அவன் பர்கரோட விலையை குறைச்சான். இருந்தாலும் ஜனங்க ஹென்ரியோட பர்கர்ஸை தான் வாங்கினாங்க. ஒரு நாள் ஜாக் யோசிச்சான், அந்த மாய மசாலாவை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணான். அதனால ஹென்ரியோட சமையல் அறையில ஜாக் அந்த மாய மசாலாவை தேடினான். இங்கதான் மாய மசாலா எங்கேயாவது இருக்கணும். ஜாக் அந்த 3 மாய மசாலா டப்பாவை பார்த்தான். ஆனா ஜாக் அந்த மாய மசாலா டப்பா மேல கைய வச்சதுமே அந்த மசாலா எல்லாம் அவனோட கண்ணுல பாஞ்சுது.
மசாலால இருந்த காரத்தால ஜாக் அங்கேயும் அங்கேயும் ஓடினான். அந்த நாளைக்கு அப்புறம் ஜாக் அந்த 3 மாய மசாலா டப்பாவை எப்பவும் திருடணும்னு முயற்சி பண்ணல. கொஞ்ச நாள்ல ஹென்றி மாய மசாலாவால செஞ்ச பர்கரை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சான். இப்ப அவனுடைய அந்த சின்ன ஸ்டால் ஒரு பெரிய பர்கர் ஜாயிண்டா மாறிடுச்சு. ஆனா இப்பவும் அவனோட பர்கர்ஸ் வாசனை கஸ்டமர்ஸ கவர ஆரம்பிச்சது. ஹென்றி ஒவ்வொரு ராத்திரியும் பர்கர் ஜாயிண்ட் மூடினதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா பர்கர்ஸ பண்ணுவான். சார், நாம ஏன் இந்த மாதிரி பர்கர்ஸை பண்ணிட்டு இருக்கோம்? ஏழைங்களுக்காக. ஆனா ஏன்? அதெல்லாம் உனக்கு புரியாது. ஹென்றி தினமும் இந்த பர்கர்ஸ கொண்டு போய் அவனோட கையால ஏழைங்களுக்கு கொடுப்பான். ரொம்ப நன்றி கண்ணா. தேங்க்யூ. ஏழைங்க எல்லாருக்கும் பர்கர்ஸ கொடுத்துட்டு அவனே எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுவான். அப்புறம் ஸ்மைல் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவன் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் அது அந்த தேவதை கொடுத்த 3 மாய மசாலானால தானு. அன்னைக்கு அந்த பர்கர்ஸை ஏழைங்களுக்கு அவன் கொடுக்காம இருந்திருந்தா அவனுக்கும் இன்னைக்கு ஒரு நல்லது நடந்திருக்காது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும்னு. இந்த கதை பெங்களூர்ல நடந்தது. ரோட்டோரத்துல ஹென்ரியும் ஜாக்கும் 2 பேருக்கும் பர்கர் ஸ்டால் இருந்தது. ஹென்றி ரொம்ப நல்லவன். அவன் தன்னோட பர்கர்ஸ்ல நல்ல பொருட்களை மட்டும்தான் யூஸ் பண்ணுவான். அதாவது ஃப்ரெஷ்ஷான காய்கறி, ஃப்ரெஷ்ஷான உருளைக்கிழங்கு, நல்ல எண்ணெய், அப்புறம் நல்ல குவாலிட்டியான பர்கர்ஸ் பன். அப்புறம் ஜாக்கு பணம் சம்பாதிக்கணும்ன்ற ஆசை மட்டும்தான் இருந்தது. அவன் அழுகி போன காய்கறிகள், விலை குறைவான எண்ணெய், பழைய உருளைக்கிழங்குகளை பயன்படுத்துவான். 2 பேரோட பர்கர்ஸும் 50 ரூபாய்க்குன்னு வித்தாங்க. ஆனா இருந்தாலும் ஹென்ரிய விட ஜாக்கோட பர்கர்ஸ் தான் அதிகமா விற்கும். இங்க பாருப்பா, நீ எப்பவும் சொல்லிட்டு இருப்பல்ல, நல்லது செய்யறவங்களுக்கு நல்லதே நடக்கும்னு. நீ ரொம்ப நல்லவன், நல்ல பொருட்களை தான் பயன்படுத்துற. ஆனாலும் உன்னுடைய பர்கரை யாருமே வாங்கறது கிடையாது. ஏன் சொல்லு? ஜாக் எப்பவும் ஹென்ரிய நல்லது செய்யறான்னு சொல்லி அவனை கிண்டல் பண்ணிக்கிட்டே இருப்பான். ஒரு ராத்திரி நடந்த விஷயம். அன்னைக்கு ஹென்ரியோட கடையில நிறைய பர்கர்ஸ் மீதமாயிடுச்சு. அட, என்னது இது? இன்னைக்கு பர்கர்ஸ் விற்கவே இல்ல. இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா கடைசியில என்னதான் ஆகும்னு தெரியலையே. இந்த பர்கர்ஸ்ல வேஸ்ட் பண்றதை விட பசியோடு இருக்கிறவங்களுக்கு இதை கொண்டு போய் கொடுப்போம். இப்படி யோசிச்சுட்டு ஹென்றி அவனோட பர்கர்ஸ் எல்லாத்தையும் பேக் பண்ணிக்கிட்டான். ரோட்ல இருந்த ஏழைங்க எல்லாருக்கும் ஒவ்வொரு பர்கர்னு கொடுத்துக்கிட்டே போனான். தேங்க்யூ மை சன், யூ ஆர் மோஸ்ட் வெல்கம். கடவுள் உனக்கு நல்லதை செய்யட்டும்பா. ஹென்றி பசியோட இருந்தவங்களோட வயித்தை நிரப்பினா. அப்புறம் எல்லா ஏழைங்களும் ஹென்ரிய ஆசிர்வாதம் பண்ணாங்க. முன்னாடி போகும்போது யாருமே இல்லாத ஒரு ரோட்ல ஹென்றி ஒரு சின்ன பொண்ணை பார்த்தான். ஹென்றி அந்த குழந்தைக்கும் ஒரு பர்கரை கொடுத்தான். தேங்க்யூ அங்கிள். உங்களுக்கு இன்னைக்கு பர்த்டேவா? இல்லடா கண்ணா. அப்போ உங்களோட குழந்தைக்கு பர்த்டேவா? இல்லடா கண்ணா, இன்னைக்கு யாருக்குமே பர்த்டே கிடையாது. அப்புறம் நீங்க எந்த சந்தோஷத்துல எங்களுக்கு சாப்பாடு கொடுக்குறீங்க? கண்ணா, நான் ஒரு பர்கர் ஸ்டால் வச்சிருக்கேன். இன்னைக்கு நிறைய பர்கர் விற்காம போயிடுச்சு. அதான் பேசாம ஏழைங்களுக்காவது கொடுக்கலாமேன்னு கொண்டு வந்தேன். நல்ல வேலை செஞ்சீங்க அங்கிள். டோன்ட் வெரி, நாளைக்கு உங்க பர்கர்ஸ் எல்லாமே வித்து போகும். ஆஹா, ஐ ஹோப் சோ. கவலைப்படாதீங்க அங்கிள், உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு. ஹென்றி அந்த குழந்தைய பார்த்துட்டு இருந்தான். ஆனா அந்த குழந்தை ஒரு தேவதையா மாறிடுச்சு. ஹென்றிக்கு ஆச்சரியமாயிடுச்சு. தன்னோட கண்ணை அவனாலே நம்ப முடியல. இது என்ன உண்மையா இல்ல கனவா? உண்மைதான், நான் ஒரு தேவதை. நீங்க ரொம்ப நல்லவரா இருக்கீங்க சார். நீங்க ஏழைங்களுக்கு நல்லது யோசிச்சீங்க, அதனால உங்களுக்கு கொடுக்க என்கிட்ட ஒண்ணு இருக்கு சார். தேவதை தன்னோட மாயத்தடிய சுத்தினா. அப்ப அவங்களுக்கு முன்னாடி 3 மசாலா டப்பா வந்தது. இது 3மே மாய மசாலா. நீங்க உங்க பர்கர்ல இந்த மசாலாவை போடுங்க, அப்புறம் உங்க பர்கர்ஸ் எல்லாமே வியாபாரம் ஆகும். தேங்க்யூ. அப்புறம் கவலைப்படாதீங்க, இந்த மசாலா டப்பால இருக்கிற மசாலா எப்பவும் குறையாது. தேங்க்யூ. நீங்க இதே போல ஏழைங்களுக்கு உதவி செஞ்சுட்டுருங்க சார். வரேன் சார். தேவதை மறைஞ்சிட்டா. ஹென்ரியோட கையில அந்த 3 டப்பா இருந்தது. அதை ஹென்றி தன்னோட வீட்டுக்கு கொண்டு வந்தான். ராத்திரி முழுக்க ஹென்றி அந்த மசாலா டப்பாவை பார்த்துக்கிட்டே இருந்தான். அவனால நம்பவே முடியல அவன் பார்த்தது உண்மையான தேவதையா தானான்னு. மறுநாள் காலையில ஹென்றி தன்னோட ஸ்டாலுக்கு போனான். அப்புறம் பர்கர் செய்ய ஆரம்பிச்சான். அவன் தன்னோட பர்கர்ல அந்த 3 மசாலாவையும் மிக்ஸ் பண்ணான். அப்புறம் எப்பவும் போல பர்கர் பண்ணி ரெடியா வச்சிருந்தான். அந்த பர்கர்ஸோட வாசனை எல்லா இடத்துலயும் பரவுச்சு. அங்க வந்து போறவங்கள அந்த வாசனை இழுத்துட்டு வந்துடுச்சு. எனக்கு ஒரு பர்கர் கொடுங்க. எனக்கும். அப்புறம் எனக்கும். கொஞ்சம் கொஞ்சமா ஹென்ரியோட கடைக்கு நிறைய கூட்டம் வந்துச்சு.
அப்புறம் ஹென்றி செஞ்சு வச்சிருந்த எல்லா பர்கர்ஸும் வித்து போச்சு. இத பார்த்ததும் ஜாக் அதிர்ச்சி ஆயிட்டான். அட, இந்த ஹென்றி என்ன ஏடாகூடம் பண்ணா? இன்னைக்கு எல்லாரும் அவனுடைய பர்கர்ஸையே ஏன் சாப்பிடுறாங்க? ஜாக் ரொம்ப டென்ஷன் ஆயிட்டான். மறுநாளும் ஹென்ரியோட பர்கர்ஸ் எல்லாமே வித்துடுச்சு. அப்போ ஜாக் ஹென்றி கிட்ட கேட்டான், ஆமா, என்ன விஷயம் ப்ரோ? இப்பெல்லாம் உன் பர்கர்ஸ் நல்லாவே விற்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆமா, ஏன்னா நான் நல்ல பொருட்களை வச்சு பர்கர்ஸ் பண்றேன், அதுவும் மாய மசாலா பொடி போட்டு. மாய மசாலாவா? உனக்கு அதெல்லாம் புரியாது. ஹென்ரியோட பர்கர் ஸ்டால் நல்லா போய்கிட்டு இருந்தது. அது ஜாக்கு பிடிக்கவே இல்லை. ஜாக் அவன் சைட்ல இருந்து எல்லா முயற்சியும் பண்ணான். அவன் பர்கரோட விலையை குறைச்சான். இருந்தாலும் ஜனங்க ஹென்ரியோட பர்கர்ஸை தான் வாங்கினாங்க. ஒரு நாள் ஜாக் யோசிச்சான், அந்த மாய மசாலாவை பத்தி அவன் தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும்னு முடிவு பண்ணான். அதனால ஹென்ரியோட சமையல் அறையில ஜாக் அந்த மாய மசாலாவை தேடினான். இங்கதான் மாய மசாலா எங்கேயாவது இருக்கணும். ஜாக் அந்த 3 மாய மசாலா டப்பாவை பார்த்தான். ஆனா ஜாக் அந்த மாய மசாலா டப்பா மேல கைய வச்சதுமே அந்த மசாலா எல்லாம் அவனோட கண்ணுல பாஞ்சுது. மசாலால இருந்த காரத்தால ஜாக் அங்கேயும் இங்கேயும் ஓடினான். அந்த நாளைக்கு அப்புறம் ஜாக் அந்த 3 மாய மசாலா டப்பாவை எப்பவும் திருடணும்னு முயற்சி பண்ணல. கொஞ்ச நாள்ல ஹென்றி மாய மசாலாவால செஞ்ச பர்கரை வித்து நிறைய பணம் சம்பாதிச்சான். இப்ப அவனுடைய அந்த சின்ன ஸ்டால் ஒரு பெரிய பர்கர் ஜாயிண்டா மாறிடுச்சு. ஆனா இப்பவும் அவனோட பர்கர்ஸ் வாசனை கஸ்டமர்ஸ கவர ஆரம்பிச்சது. ஹென்றி ஒவ்வொரு ராத்திரியும் பர்கர் ஜாயிண்ட் மூடினதுக்கு அப்புறமா எக்ஸ்ட்ரா பர்கர்ஸ பண்ணுவான். சார், நாம ஏன் இந்த மாதிரி பர்கர்ஸை பண்ணிட்டு இருக்கோம்? ஏழைங்களுக்காக. ஆனா ஏன்? அதெல்லாம் உனக்கு புரியாது. ஹென்றி தினமும் இந்த பர்கர்ஸ கொண்டு போய் அவனோட கையால ஏழைங்களுக்கு கொடுப்பான். ரொம்ப நன்றி கண்ணா. தேங்க்யூ. ஏழைங்க எல்லாருக்கும் பர்கர்ஸ கொடுத்துட்டு அவனே எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லுவான். அப்புறம் ஸ்மைல் பண்ணுவான். ஏன்னா அவனுக்கு நல்லா தெரியும் அவன் இன்னைக்கு இந்த நிலையில இருக்கிறதுக்கு காரணம் அது அந்த தேவதை கொடுத்த 3 மாய மசாலானால தானு. அன்னைக்கு அந்த பர்கர்ஸை ஏழைங்களுக்கு அவன் கொடுக்காம இருந்திருந்தா அவனுக்கும் இன்னைக்கு ஒரு நல்லது நடந்திருக்காது. அதுக்கு தான் சொல்லுவாங்க, நல்லது செஞ்சா நல்லதுதான் நடக்கும்னு. சங்கம் நகர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது. அங்க விதவிதமான சாப்பாட்டுக்கு அந்த ஊர் ஃபேமஸ். ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க சங்கம் நகருக்கு சாப்பிட வருவாங்க. சங்கம் நகர்ல இருக்கிற மார்க்கெட் எல்லாமே ஒவ்வொரு கடையும் சாப்பாட்டு கடை தான். அதாவது தாபா, இட்லி ஸ்டால், அப்புறம் சைனீஸ் ஸ்டால், அப்புறம் பிரியாணி சென்டர். எல்லாரும் அவங்கவுங்க ஹோட்டலை நடத்திட்டு சந்தோஷமா இருந்தாங்க. என்னங்க சாமி, எப்படி போயிட்டு இருக்கலாம்? ரொம்பவே சூப்பருங்க. காலையில ஸ்டால் ஓபன் பண்ணா போதும், கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய டாபாவும் நல்லா போயிட்டு இருக்கு. மத்தியானம் சாப்பாடுக்கும் சரி, நைட்டு டிஃபனுக்கும் சரி, 2 வேளையும் நல்ல கஸ்டமர்ஸ் வராங்க. என்னோட சைனீஸ் கார்னர் ராத்திரியில நல்லா போகுது. அது என்னமோ உண்மைதான். ஆனா உன்னுடைய கார்னர்ல நிறைய கூட்டம் நிக்குதே. இருக்காதா பின்ன? சைனீஸ் உணவு தான் இந்தியாவில் எல்லாருக்கும் பிடிச்சது. அத நான் ஒத்துக்க மாட்டேன். சவுத் இந்தியன் உணவு தான் இந்தியாவில் எல்லாருக்கும் பிடிச்ச உணவு. என்ன பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஆலு பரோட்டா தான் எல்லாருக்கும் பிடிச்சது. ஏன்னா ஆலு பரோட்டா சாப்பிடாதவங்க யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். சைனீஸ் எல்லாரும் தான் சாப்பிட்றாங்க. உங்க இட்லி கூட எல்லாரும் சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரே உணவு பிடிக்கும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம யாராவது ஒரு இன்டெலிஜென்ட் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்கலாம். கிராமத்துல இருக்கிற வயசானவங்க, அவங்க வாழ்நாட்கள்ல எவ்வளவோ சாப்பிட்டு இருப்பாங்க. அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். வாங்க, அவங்க கிட்டயே போய் கேட்போம். வாங்க, அவங்க கிட்ட போய் கேட்போம். 3 ஹோட்டல் முதலாளிகளும் அந்த வயசானவரை போய் பார்த்தாங்க. ஆமா, என்ன விஷயம்? நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒன்னா வந்திருக்கீங்க. அதிசயமா இருக்கே. சித்தப்பா, எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்தியாவுல எல்லாருக்கும் பிடிச்ச உணவு எது? பஞ்சாபியா, சவுத் இந்தியனா, இல்ல சைனீஸா? அட, இது ரொம்ப முக்கியமான கேள்வியாச்சே. இந்தியாவுல வெவ்வேறு பகுதியில வெவ்வேறு உணவுகள் எல்லாருக்குமே பிடிக்கும். இதுல எல்லாருக்கும் பிடிச்ச உணவு எதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படின்னா நாங்க இதை தெரிஞ்சுக்கவே முடியாதா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது காம்படிஷன். அட சித்தப்பா, அது என்ன காம்படிஷனு? அது எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க 3 பேரும் பிரம்மாண்டமான உணவை தனித்தனியா செய்யுங்க. அப்புறம் அத ஜனங்களோட மத்தியில வச்சிருங்க. ஜனங்க அவங்களே பார்த்து செக் பண்ணி சொல்லுவாங்க அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. சித்தப்பா, அவங்க எப்படி எங்களுக்கு சொல்லுவாங்க?
அதான்ப்பா நீங்க என்னமோ சொல்லுவீங்களேப்பா, அதான் லைக்ஸ். அதாவது அவங்களுக்கு யாருடைய உணவு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க அந்த உணவுக்கு முன்னாடி லைக்கான ஒரு சின்னத்தை போடுவாங்க. அட்ரஸ் நானா, இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இது மூலமா நிறைய பேருக்கு நம்ம உணவோட டேஸ்டும் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நமக்கு பப்ளிசிட்டியும் கிடைக்கும், நம்மளுடைய கடை ஃபேமஸ் ஆயிடும். எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு சித்தப்பா. தேங்க்யூ சித்தப்பா. வயசான சித்தப்பா கொடுத்த ஐடியா மூலமா 3 ஹோட்டல்காரங்களும் காம்படிஷனுக்கான ஏற்பாடுகளை ஆரம்பிச்சாங்க. கிராமம் முழுக்க போஸ்டர்ஸை ஓட்டினாங்க. இந்த காம்படிஷன் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அது ரொம்ப சீக்கிரத்துல வைரல் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த போட்டியை கவர் பண்றதுக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் வந்துட்டாங்க. இந்த போட்டி கிராமத்துல இருக்கிற கிரவுண்ட்ல நடந்துச்சு. அங்க 3 ஹோட்டல் முதலாளியும் அப்புறம் அவங்க சமையல்காரங்க சமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருந்தாங்க. அஜித் சார், உங்களுக்கு இந்த காம்படிஷன் ஐடியா எங்கேருந்து கிடைச்சது? ஐயோ, இந்த காம்படிஷன் ஐடியா கொடுத்தது ஹர்ஜித் கிடையாது, எங்க வயசான சித்தப்பா கொடுத்த ஐடியா தான் இது. அப்படியா? ஆனா இது எதுக்கு? அது எதுக்குன்னா எங்க 3 பேருக்கும் ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது இந்தியாவோட பிடிச்ச உணவு எதுன்னு எங்களுக்கு தெரியல. சோ இந்த ஜெயிண்ட் உணவு காம்படிஷனை எதுக்காக நடத்துறாங்கன்னா, இந்தியாவுல எல்லாருக்கும் பிடிச்ச உணவு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பஞ்சாபியா, சவுத் இந்தியனா, இல்ல சைனீஸான்னு இத தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்துக்கிட்டே இருங்க குக்கு டிவி. எல்லா சமையல்காரங்களும் அவங்கவுங்க உணவுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பெரிய தட்டுல மாவு பிசைஞ்சிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒருத்தர் பெரிய பாத்திரத்துல நூடுல்ஸை பாயில் பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய பேர் வந்துட்டாங்க. சில மணி நேரத்துல பிரம்மாண்டமான உணவு ரெடி ஆயிடுச்சு. சுவாமி அவர் ஒரு பெரிய மசாலா தோசை செஞ்சாரு. சிங் என்ன பண்ணாருன்னா பிரம்மாண்டமான நூடுல்ஸும் சூப்பும் செஞ்சாரு. அப்புறம் ஹர்ப்ரீத் பெரிய பரோட்டா அப்புறம் பட்டர் சிக்கன் பண்ணாரு. இப்போ இந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க வருகை தந்தவங்க கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க இந்த 3 உணவுகளையும் டேஸ்ட் பண்ணி அப்புறம் உங்க லைக்க கொடுக்கணும். உங்களோட லைக் தான் டிசைட் பண்ண போகுது, அதாவது இந்தியாவோட சிறந்த உணவு எதுன்னு. இத கேட்ட உடனே ஆடியன்ஸோட ஆர்வம் அதிகமாயிடுச்சு. முதல்ல ஒரு சின்ன குழந்தை வந்தா. குழந்தை முதல்ல பரோட்டா சாப்பிட்டா. அதுக்கப்புறம் பெரிய மசால் தோசை அப்புறம் நூடுல்ஸ் சாப்பிட்டா. குழந்தை அவளோட லைக்ஸை நூடுல்ஸ்க்கு கொடுத்தா. முதல் லைக் நூடுல்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தரா நிறைய பேர் வந்தாங்க. சில பேருக்கு பரோட்டா பிடிச்சிருந்தது, சிலருக்கு மசாலா தோசை, அப்புறம் சில பேருக்கு சைனீஸ் நூடுல்ஸ். சைனீஸ் உணவுக்கு 40 லைக்ஸ் கிடைச்சிருக்கு. பஞ்சாபி உணவுக்கு 39 லைக்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் சவுத் இந்தியன் உணவுக்கு 41 லைக்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனாலும் இந்த காம்படிஷன் இன்னும் முடிவடையல. இன்னும் 2 மணி நேரம் பாக்கி இருக்கு. சுவாமி இதை பார்த்துட்டு மனசார சந்தோஷப்பட்டாரு. அதாவது அவர் ஜெயிக்க போறாருன்னு. கொஞ்ச நேரத்துல இன்னும் ஜனங்க கூட்டமா வந்தாங்க. இவங்களும் ஒவ்வொன்றா எல்லா உணவுகளையும் டேஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் தன்னோட லைக்கை கொடுத்தாங்க. இப்போ இந்த போட்டி முடிவடைந்தது. அப்புறம் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, பஞ்சாபி, சவுத் இந்தியன் அப்புறம் சைனீஸ் 3 பேருக்கும் 100 லைக் ஈக்குவலா கிடைச்சிருக்கு. இதை கேட்டதும் ஹர்ப்ரீத், சுவாமி அப்புறம் சிங் 3 பேருக்கும் கவலையாயிடுச்சு. ஐயோ, இப்ப எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது எந்த உணவு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு? யாருக்கு தெரியும்? அப்பதான் இங்க வயசான சித்தப்பா வந்தாரு. நீங்க தானே எங்ககிட்ட சொன்னீங்க இந்த காம்படிஷன் மூலியமா எந்த உணவு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உணவுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்க. ஆனா இங்க 3 பேருக்குமே 100 லைக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப கூடவா உங்களுக்கு யாருக்குமே புரியல? அதான் என்ன? அதாவது உங்க 3 பேருடைய உணவுகளும் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உணவு இந்தியாவை சேர்த்து வைக்குமே தவிர பிரிக்காது. சவுத் இந்தியாவோட இட்லியை இங்க இருக்கிறவங்க எப்படி விரும்பி சாப்பிடுறாங்களோ அத டெல்லியிலயும் விரும்பி சாப்பிடுவாங்க. பஞ்சாப் பரோட்டா பெங்காலுக்கு சேர்ந்த எல்லார் வீட்லயும் செய்யறாங்க. அப்புறம் இந்த சைனீஸ் உணவோட சுவை கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் மாறவே மாறாது. எப்படி இந்தியாவில் ஒரே ஒரு மொழி இல்லைன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரிதான் ஒரே ஒரு பிடிச்ச உணவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா தன்னுடைய பல்முகத்தன்மையால பிரசித்தமானது. இதெல்லாம் டிவில லைவா வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்களா இந்த ஜாயிண்ட் ஃபுட் காம்படிஷன் எப்படி இந்தியாவை சேர்த்துச்சுன்னு? இந்த கிராமத்து ஜனங்க உண்மையதான் சொல்றாங்க. இவங்களுடைய இந்த வயசான சித்தப்பா ரொம்ப புத்திசாலி. சங்கம் நகர்னு பேர் கொண்ட ஒரு கிராமம் இருந்தது.
அங்க விதவிதமான சாப்பாட்டுக்கு அந்த ஊர் ஃபேமஸ். ரொம்ப தூரத்துல இருந்தெல்லாம் ஜனங்க சங்கம் நகருக்கு சாப்பிட வருவாங்க. சங்கம் நகர்ல இருக்கிற மார்க்கெட் எல்லாமே ஒவ்வொரு கடையும் சாப்பாட்டு கடை தான். அதாவது தாபா, இட்லி ஸ்டால், அப்புறம் சைனீஸ் ஸ்டால், அப்புறம் பிரியாணி சென்டர். எல்லாரும் அவங்கவுங்க ஹோட்டலை நடத்திட்டு சந்தோஷமா இருந்தாங்க. என்னங்க சாமி, எப்படி போயிட்டு இருக்கலாம்? ரொம்பவே சூப்பராங்க. காலையில ஸ்டால் ஓபன் பண்ணா போதும், கஸ்டமர்ஸ் வந்துகிட்டே இருக்கிறாங்க. ரொம்ப சந்தோஷம். என்னுடைய டாபாவும் நல்லா போயிட்டு இருக்கு. மத்தியானம் சாப்பாடுக்கும் சரி, நைட்டு டிஃபனுக்கும் சரி, 2 வேளையும் நல்ல கஸ்டமர்ஸ் வராங்க. என்னுடைய சைனீஸ் கார்னர் ராத்திரியில நல்லா போகுது. அது என்னமோ உண்மைதான். ஆனா உன்னுடைய கார்னர்ல நிறைய கூட்டம் நிக்குது. இருக்காதா பின்ன? சைனீஸ் உணவு தான் இந்தியாவில் எல்லாருக்கும் பிடிச்சது. அதை நான் ஒத்துக்க மாட்டேன். சவுத் இந்தியன் உணவு தான் இந்தியாவில் எல்லாருக்கும் பிடிச்ச உணவு. என்னை பொறுத்த வரைக்கும் பஞ்சாப் ஆலு பரோட்டா தான் எல்லாருக்கும் பிடிச்சது. ஏன்னா ஆலு பரோட்டா சாப்பிடாதவங்க யாருமே கிடையாதுன்னு தான் சொல்லுவேன். சைனீஸ் எல்லாரும் தான் சாப்பிட்றாங்க. உங்க இட்லி கூட எல்லாரும் சாப்பிடுவாங்க. எல்லாருக்கும் ஒரே உணவு பிடிக்கும்னு எப்படி தெரிஞ்சுக்கிறது? நாம யாராவது ஒரு இன்டெலிஜென்ட் இருக்கிறவங்க கிட்ட போய் கேட்கலாம். கிராமத்துல இருக்கிற வயசானவங்க, அவங்க வாழ்நாட்கள்ல எவ்வளவோ சாப்பிட்டுருப்பாங்க. அவங்களுக்கு நிச்சயமா தெரியும். வாங்க அவங்க கிட்டயே போய் கேட்போம். வாங்க அவங்க கிட்ட போய் கேட்போம். 3 ஹோட்டல் முதலாளிகளும் அந்த வயசானவரை போய் பார்த்தாங்க. ஆமா, என்ன விஷயம்? நீங்க 3 பேரும் சேர்ந்து ஒன்னா வந்திருக்கீங்க, அதிசயமா இருக்கே. சித்தப்பா, எங்களுக்கு ஒரு விஷயம் சொல்லுங்க. இந்தியாவுல எல்லாருக்கும் பிடிச்ச உணவு எது? பஞ்சாபியா, சவுத் இந்தியனா, இல்ல சைனீஸா? அட, இது ரொம்ப முக்கியமான கேள்வியாச்சே. இந்தியாவுல வெவ்வேறு பகுதியில வெவ்வேறு உணவுகள் எல்லாருக்குமே பிடிக்கும். இதுல எல்லாருக்கும் பிடிச்ச உணவு எதுன்னு சொல்றது ரொம்ப ரொம்ப கஷ்டமான விஷயம். அப்படின்னா நாங்க இதை தெரிஞ்சுக்கவே முடியாதா? ஒரே ஒரு வழிதான் இருக்கு, அது காம்படிஷன். அட சித்தப்பா, அது என்ன காம்படிஷனு? அது எங்களுக்கும் கொஞ்சம் சொல்லுங்க. நீங்க 3 பேரும் பிரம்மாண்டமான உணவை தனித்தனியா செய்யுங்க. அப்புறம் அதை ஜனங்களோட மத்தியில வச்சிருங்க. ஜனங்க அவங்களே பார்த்து செக் பண்ணி சொல்லுவாங்க அது அவங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு. சித்தப்பா, அவங்க எப்படி எங்களுக்கு சொல்லுவாங்க? அதான்ப்பா, நீங்க என்னமோ சொல்லுவீங்களேப்பா, அதான் லைக்ஸ். அதாவது அவங்களுக்கு யாருடைய உணவு ரொம்ப பிடிச்சிருக்கோ அவங்க அந்த உணவுக்கு முன்னாடி லைக்கான ஒரு சின்னத்தை போடுவாங்க. அட்ரஸ் நானா? இந்த ஐடியா ரொம்ப நல்லா இருக்கு. இது மூலமா நிறைய பேருக்கு நம்ம உணவோட டேஸ்டும் தெரிஞ்சிடும். அது மட்டும் இல்லாம நமக்கு பப்ளிசிட்டியும் கிடைக்கும். நம்மளுடைய கடை ஃபேமஸ் ஆயிடும். எனக்கு இந்த ஐடியா பிடிச்சிருக்கு சித்தப்பா. தேங்க்யூ சித்தப்பா. வயசான சித்தப்பா கொடுத்த ஐடியா மூலமா 3 ஹோட்டல்காரங்களும் காம்படிஷனுக்கான ஏற்பாடுகளை ஆரம்பிச்சாங்க. கிராமம் முழுக்க போஸ்டர்ஸை ஓட்டினாங்க. இந்த காம்படிஷன் ரொம்பவே வித்தியாசமா இருந்தது. அது ரொம்ப சீக்கிரத்துல வைரல் ஆயிடுச்சு. அப்புறம் இந்த போட்டியை கவர் பண்றதுக்கு நியூஸ் ரிப்போர்ட்டர்ஸும் வந்துட்டாங்க. இந்த போட்டி கிராமத்துல இருக்கிற கிரவுண்ட்ல நடந்துச்சு. அங்க 3 ஹோட்டல் முதலாளியும் அப்புறம் அவங்க சமையல்காரங்க சமைக்கிறதுக்கான ஏற்பாடுகளை பண்ணிட்டு இருந்தாங்க. அஜித் சார், உங்களுக்கு இந்த காம்படிஷன் ஐடியா எங்கிருந்து கிடைச்சது? ஐயோ, இந்த காம்படிஷன் ஐடியா கொடுத்தது ஹர்ஜித் கிடையாது. எங்க வயசான சித்தப்பா கொடுத்த ஐடியா தான் இது. அப்படியா? ஆனா இது எதுக்கு? அது எதுக்குன்னா எங்க 3 பேருக்கும் ஒரு விஷயம் புரியவே இல்லை. அதாவது இந்தியாவோட பிடிச்ச உணவு எதுன்னு எங்களுக்கு தெரியல. சோ இந்த ஜெயிண்ட் உணவு காம்படிஷனை எதுக்காக நடத்துறாங்கன்னா, இந்தியாவுல எல்லாருக்கும் பிடிச்ச உணவு எதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக. பஞ்சாபியா, சவுத் இந்தியனா, இல்ல சைனீஸான்னு இத தெரிஞ்சுக்கிறதுக்கு பாத்துக்கிட்டே இருங்க குக்கு டிவி. எல்லா சமையல்காரங்களும் அவங்கவுங்க உணவுகளை செஞ்சுட்டு இருந்தாங்க. ஒருத்தர் பெரிய தட்டுல மாவு பிசைஞ்சிட்டு இருந்தாரு. அப்புறம் ஒருத்தர் பெரிய பாத்திரத்துல நூடுல்ஸை பாயில் பண்ணிட்டு இருந்தாரு. நிறைய பேர் வந்துட்டாங்க. சில மணி நேரத்துல பிரம்மாண்டமான உணவு ரெடி ஆயிடுச்சு. சுவாமி அவர் ஒரு பெரிய மசாலா தோசை செஞ்சாரு. சிங்க என்ன பண்ணாருன்னா பிரம்மாண்டமான நூடுல்ஸும் சூப்பும் செஞ்சாரு. அப்புறம் ஹர்ப்ரீத் பெரிய பரோட்டா அப்புறம் பட்டர் சிக்கன் பண்ணாரு. இப்போ இந்த காம்படிஷன் ஸ்டார்ட் ஆக போகுது. இங்க வருகை தந்தவங்க கிட்ட கேட்டுக்கிறது என்னன்னா, நீங்க இந்த 3 உணவுகளையும் டேஸ்ட் பண்ணி அப்புறம் உங்க லைக்க கொடுக்கணும். உங்களோட லைக் தான் டிசைட் பண்ண போகுது, அதாவது இந்தியாவோட சிறந்த உணவு எதுன்னு. இத கேட்ட உடனே ஆடியன்ஸோட ஆர்வம் அதிகமாயிடுச்சு. முதல்ல ஒரு சின்ன குழந்தை வந்தா. குழந்தை முதல்ல பரோட்டா சாப்பிட்டா. அதுக்கப்புறம் பெரிய மசால் தோசை, அப்புறம் நூடுல்ஸ் சாப்பிட்டா.
குழந்தை அவளோட லைக்ஸை நூடுல்ஸ்க்கு கொடுத்தா. முதல் லைக் நூடுல்ஸ்க்கு கிடைச்சிருக்கு. அதுக்கப்புறம் ஒருத்தரா நிறைய பேர் வந்தாங்க. சில பேருக்கு பரோட்டா பிடிச்சிருந்தது, சிலருக்கு மசாலா தோசை, அப்புறம் சில பேருக்கு சைனீஸ் நூடுல்ஸ். சைனீஸ் உணவுக்கு 40 லைக்ஸ் கிடைச்சிருக்கு. பஞ்சாபி உணவுக்கு 39 லைக்ஸ் கிடைச்சிருக்கு. அப்புறம் சவுத் இந்தியன் உணவுக்கு 41 லைக்ஸ் கிடைச்சிருக்கு. ஆனாலும் இந்த காம்படிஷன் இன்னும் முடிவடையல. இன்னும் 2 மணி நேரம் பாக்கி இருக்கு. சுவாமி இதை பார்த்துட்டு மனசார சந்தோஷப்பட்டாரு. அதாவது அவர் ஜெயிக்க போறாருன்னு. கொஞ்ச நேரத்துல இன்னும் ஜனங்க கூட்டமா வந்தாங்க. இவங்களும் ஒவ்வொன்றா எல்லா உணவுகளையும் டேஸ்ட் பண்ணாங்க. அப்புறம் தன்னோட லைக்கை கொடுத்தாங்க. இப்போ இந்த போட்டி முடிவடைந்தது. அப்புறம் ஆச்சரியப்படுற விஷயம் என்னன்னா, பஞ்சாபி, சவுத் இந்தியன், அப்புறம் சைனீஸ் 3 பேருக்கும் 100 லைக் ஈக்குவலா கிடைச்சிருக்கு. இதை கேட்டதும் ஹர்ப்ரீத், சுவாமி, அப்புறம் சிங் 3 பேருக்கும் கவலையாயிடுச்சு. ஐயோ, இப்ப எப்படிப்பா தெரிஞ்சுக்கிறது எந்த உணவு ரொம்ப பிடிச்ச உணவுன்னு? யாருக்கு தெரியும்? அப்பதான் இங்க வயசான சித்தப்பா வந்தாரு. நீங்க தானே எங்கிட்ட சொன்னீங்க இந்த காம்படிஷன் மூலியமா எந்த உணவு எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச உணவுன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னீங்க. ஆனா இங்க 3 பேருக்குமே 100 லைக்ஸ் கிடைச்சிருக்கு. இப்ப கூடவா உங்களுக்கு யாருக்குமே புரியல? அதான் என்ன? அதாவது உங்க 3 பேருடைய உணவுகளும் இந்தியாவில் இருக்கிற எல்லாருக்குமே பிடிச்சிருக்குன்னு அர்த்தம். உணவு இந்தியாவை சேர்த்து வைக்குமே தவிர பிரிக்காது. சவுத் இந்தியாவோட இட்லியை இங்க இருக்கிறவங்க எப்படி விரும்பி சாப்பிடுறாங்களோ அத டெல்லியிலயும் விரும்பி சாப்பிடுவாங்க. பஞ்சாப் பரோட்டா பெங்காலுக்கு சேர்ந்த எல்லார் வீட்லயும் செய்யறாங்க. அப்புறம் இந்த சைனீஸ் உணவோட சுவை கிழக்கிலிருந்து மேற்கு வரைக்கும் மாறவே மாறாது. எப்படி இந்தியாவுல ஒரே ஒரு மொழி இல்லைன்னு சொல்ல முடியாதோ அதே மாதிரிதான் ஒரே ஒரு பிடிச்ச உணவுன்னு சொல்ல முடியாது. ஏன்னா இந்தியா தன்னுடைய பல்முகத்தன்மையால பிரசித்தமானது. இதெல்லாம் டிவில லைவா வந்துகிட்டு இருக்கு. இப்ப பாத்தீங்களா இந்த ஜாயிண்ட் ஃபுட் காம்படிஷன் எப்படி இந்தியாவை சேர்த்துச்சுன்னு? இந்த கிராமத்து ஜனங்க உண்மையதான் சொல்றாங்க. இவங்களுடைய இந்த வயசான சித்தப்பா ரொம்ப புத்திசாலி. கௌரவ் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட கோபி ஆலு பராட்டாவை தயார் செஞ்சு வித்துட்டு இருப்பாரு. வாங்க வாங்க, சூடான கோபி ஆலு பரோட்டாவை சாப்பிடுங்க. கௌரவோட வீட்ல அவங்க அம்மா, மனைவி அப்புறம் ஒரு பொண்ணு இருந்தாங்க. கௌரவ் காலையில இருந்து சாயந்தரம் வரை உழைச்சுக்கிட்டு இருப்பாரு. ஆனாலுமே கூட அவரால தன்னோட ஏழ்மையில இருந்து வெளியில வர முடியல. கேளுங்க, கோபி ஆலு பராட்டாவை செய்யறதுக்கு நிறைய செலவாகுது. நீங்க ஒரு வேலை செய்யுங்க, நீங்க சாதா பராட்டாவை வித்து பாருங்க. இதால நம்மளுக்கு செலவும் கம்மியாகும், லாபமும் நிறைய கிடைக்கும். இல்லை, நான் அப்படி பண்ண மாட்டேன். சாதாரண பரோட்டா சாப்பிட யாரும் விரும்ப மாட்டாங்க. அப்பா கோபி ஆலு பரோட்டாவை தான் செஞ்சு வித்துக்கிட்டு இருந்தாரு. அதனால நானும் அதையே தான் செய்ய போறேன். கௌரவ் கிட்ட விதவிதமான கஸ்டமர்ஸ் இருந்தாங்க. அவங்களுக்கு விதவிதமான டிமாண்ட்ஸும் இருந்தது. அட அண்ணன், பரோட்டா மட்டும் இல்லை, கோபி ஆலுவையும் கொஞ்சம் அதிகமாக வச்சு கொடுங்க. அப்புறம் எனக்கு பரோட்டா கூட காய்கறி வேணும். எனக்கு பரோட்டா கூட ஊறுகாய் வச்சு கொடுண்ணா. எனக்கு பரோட்டா கூட தயிர் வச்சு கொடு. கௌரவ் சில வாட்டி அவரோட கஸ்டமர்ஸோட டிமாண்ட்ஸை கேட்டு வெறுத்து போயிட்டு இருப்பாரு. ஒருவேளை உங்களுக்கு பரோட்டா கூட காய்கறி வேணும்னா நீங்கள் தனியாக பணம் கொடுக்கணும். என்னால் தனியாக பணம் கொடுக்க முடியாது. பாத்தீங்களாப்பா, பாத்தீங்களா, இந்த கௌரவ் காய்கறிக்கு தனியாக பணம் கேட்குறா. வாங்க வாங்க, நாம் யாரும் இந்த கடையில் சாப்பிட வேணாம். அட ஒரு நிமிஷம், நீங்கள் எங்கே போகிறீங்க? கொஞ்சம் பொறுங்க. ஒரு நாள் கௌரவ் ரொம்பவே மனசுடைஞ்சு போய் வீட்டுக்கு வந்தான். என்னாச்சு? வர வர கஸ்டம்ஸ் வர்றது கொஞ்சம் கொஞ்சம் குறைஞ்சிக்கிட்டே போகுது. ஜனங்களுக்கு பணம் கொடுக்க விருப்பம் இல்லை. ஆனால் தயிர், ஊறுகாய், காய்கறி, ஆலு எல்லாமே கேட்குறாங்க. வாங்க எங்கேயாவது சுற்றி பார்க்க போகலாம், கொஞ்சம் மூடு கூட ஃப்ரெஷ் ஆகிடும். நம்மக்கிட்ட டூரிஸ்ட் பிளேஸுக்கு போகிற அளவுக்கு எந்த பணமும் கிடையாது. அதனால் உன்னுடைய வீட்டுக்கு நம்ம போகலாம். கௌரவ் சுற்றி பார்க்கறதுக்கு மாமியாரோட ஊருக்கு போனாரு. அது ஒரு கிராமம். வழியில கௌரவ்க்கும் கௌரவோட மனைவிக்கு ரொம்ப தாகம் எடுத்தது. அவங்களுக்கு எங்கிருந்தோ நீர்வீழ்ச்சியோட சத்தம் கேட்டது. இந்த அருவியோட சத்தம் கிழக்கு திசையிலிருந்து வருது. கௌரவும் அவரோட மனைவியும் கிழக்கு பக்கம் போனாங்க. அவங்களுக்கு புதர்களுக்கு பின்னாடி நீர்வீழ்ச்சி தென்பட்டது. இந்த அருவி பார்க்க ரொம்ப அழகா இருக்கு. கௌரவும் கௌரவோட மனைவியும் தண்ணியை குடிச்சு அவங்களோட தாகத்தை தீர்த்துக்கிட்டாங்க. அதோடவே கை காலையும் கழுவிக்கிட்டாங்க. அவங்க அந்த இடத்துல இருந்து கிளம்புறப்போ யாரோ வலியில துடிச்சிட்டு இருக்கிற மாதிரி ஒரு குரல் அவங்களுக்கு கேட்டது. இந்த சத்தம் நீர்வீழ்ச்சிக்கு பின்னாடியில இருந்து வருது. அருவிக்கு உள்ள நான் குதிச்சு பார்க்கணும். அப்போதான் அங்க என்ன இருக்குன்னு நமக்கு தெரியும். ஆனா நீர்வீழ்ச்சிக்குள்ள நுழையிறது ஆபத்தா கூட இருக்கலாம்ல.
இது ஏதாவது ட்ராப்பா கூட இருக்கலாம்ல. அப்பதான் நீர்வீழ்ச்சியிலிருந்து ஒரு குரல் கேட்டது. நான் எதுக்காகவும் இங்கே வலை வீசல. என்ன காப்பாத்துங்க. நான் ஒரு சாமியார். என்னை இங்கிருந்து விடுதலை பண்ணுங்க. நான் கண்டிப்பா அந்த அருவிக்குள்ள போய் பார்க்க போறேன். ஒருவேளை நான் அதுக்குள்ள மாட்டிக்கிட்டா என்ன மாதிரி யாராவது உதவி செய்வாங்கன்னு எதிர்பார்ப்பேன் இல்லையா? கௌரவ் நீர்வீழ்ச்சிக்குள்ள போனான். அங்க பார்த்தா ஒரு முனிவர் முள்ளால இருக்கிற ஒரு தூணுக்கு கட்டப்பட்டு இருந்தாரு. அவரோட முதுகுல இருந்து ரத்தம் வழிஞ்சுகிட்டு இருந்தது. நீங்க யாரு? இங்க எப்படி மாட்டிக்கிட்டீங்க? நான் உன்கிட்ட எல்லாத்தையும் சொல்றேன். முதல்ல என்ன விடுதலை பண்ணு. கௌரவ் அந்த கட்டுகளை அவுத்தாரு. முனிவர் விடுதலை அடைஞ்சாரு. உனக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நான் ஒரு சாமியார். என்கிட்ட சில சக்திகள் இருக்கு. மனுஷனோட விருப்பம் என்னன்னு தெரிஞ்சுக்கிட்டு என்னால் நிறைவேற்ற முடியும். ஜனங்க என்னுடைய சக்தியை தவறாக பயன்படுத்த ஆரம்பிச்சிட்டாங்க. நான் அவங்களோட பேச்சை ஒத்துக்காத போது என்னை இங்கே கூட்டிகிட்டு வந்து இந்த மாதிரி அடித்து வச்சுட்டாங்க. ஒருவேளை உங்ககிட்ட உண்மையிலேயே சக்தி இருக்குது அப்படின்னா நீங்கள் ஏன் அதை பயன்படுத்தி வெளியே வரல? நான் என்னுடைய சக்திகளை எனக்காக எப்போவுமே பயன்படுத்தக்கூடாது. சரிங்க சுவாமி, அப்போ நான் கிளம்புறேன். நான் என்னுடைய மாமியார் வீட்டுக்கு போகணும். ரொம்ப லேட் ஆகுது. அரே, நீ ஏன் வெறும் கையை வீசிக்கிட்டு போகிற? நீ எனக்கு உதவி செஞ்சுருக்க. நான் இப்போ உனக்கு உதவி செய்ய விருப்பப்படுற. ஒரு வேளை உனக்கு ஏதாவது வேணும் அப்படின்னா அதை கேளு. இல்லை சுவாமி, நான் என்னுடைய வாழ்க்கையில் கடினமாக உழைச்சி தான் சம்பாதிக்கணும்னு நினைக்கிறேன். கௌரவ் சொன்னதை கேட்டு முனிவர் சந்தோஷப்பட்டாரு. அவரு மனசுக்குள்ளேயே கௌரவ்க்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தாரு. கௌரவ் மாமியாரோட ஊர்ல இருந்து திரும்ப வந்ததுக்கு அப்புறம் அவரு திரும்ப அவரோட கோபி ஆலு பராட்டா பிசினஸ் ஆரம்பிச்சாரு. வாங்க வாங்க, சூடான சுவையான ஆலு கோபி பரோட்டாவை சாப்பிடுங்க. வாங்க ஐயா வாங்க. கஸ்டமர்ஸ் திரும்ப அவங்களோட டிமாண்ட்ஸை கேட்க ஆரம்பிச்சாங்க. அட இங்க பாருப்பா, பரோட்டா கூட காய்கறியும் வேணும். ஆனா காய்கறி இல்லைங்க. அப்பதான் திடீர்னு அந்த ஆளோட பராட்டால இருந்து பொரியல் வெளியில வந்தது. எனக்கு பரோட்டா கூட தயிர் வேணும். என்கிட்ட தயிர் இல்லையே. ஆனா திடீர்னு அந்த கஸ்டமரோட பராட்டால இருந்து தயிர் வெளியில வந்தது. எனக்கு பரோட்டா கூட ஊறுகாய் வேணுப்பா. ஆனா என்கிட்ட ஊறுகாய் இல்லையே. அப்பதான் மூணாவது கஸ்டமரோட பிளேட்ல பராட்டால இருந்து ஊறுகாய் வெளியில வந்தது. அங்க இருக்கிறவங்க எல்லாரோட மூளையும் குழம்பிடுச்சு. அட இங்க என்ன நடக்குது? நான் இவங்க 3 பேருக்கு ஊறுகாய் தயிர் காய்கறி கொடுக்கலையே. ஆனா இது எல்லாமே அவங்கவுங்க பிளேட்ல எப்படி வந்துச்சு? அப்பதான் கௌரவ் இதுக்கு முன்னாடி நீர்வீழ்ச்சி கிட்ட காப்பாத்தின அதே முனிவர் அந்த இடத்துக்கு வந்தாரு. இங்க பாருப்பா, 2 பரோட்டா கொடுப்பா. தயிர் ஊறுகாய் காய்கறியே கொடு. இப்படி சொல்லிட்டு முனிவர் மறைஞ்சு போயிட்டாரு. இந்த அற்புதங்கள் எல்லாம் அந்த முனிவரால தான் நடக்குதுன்னு கௌரவ்க்கு இப்ப புரிய வந்தது. கௌதமோட வண்டி கிட்ட கஸ்டமர்ஸ் கூட்டம் கூட்டமா நின்னுட்டு இருந்தாங்க. எல்லாருமே பராட்டா சாப்பிடறதுக்காக வந்தாங்க. அவங்க பராட்டா கூட பொரியல் தயிர் ஊறுகாய் இப்படி அவங்க எது கேட்டாலும் அது அந்த பராட்டால இருந்து வெளியில வந்து அவங்களோட பிளேட்ல வந்துரும். கௌரவ் நேர்மையா பராட்டாக்கான காசு மட்டும் வாங்கிக்கிட்டு இருந்தாரு. சில நாட்கள்லயே கௌரவ் பெரிய பணக்காரர் ஆயிட்டாரு. கௌரவ் எல்லார்கிட்டயும் நடந்த உண்மைய சொன்னாரு. அதாவது ஒரு முனிவரால தான் இந்த அற்புதங்கள் நடக்குதுன்னு சொன்னாரு. அவரை தான் கௌரவ் நீர்வீழ்ச்சி பின்னாடி கைதா இருக்கும் போது விடுவிச்சாரு. அப்புறம் அந்த முனிவர் அந்த நீர்வீழ்ச்சி கிட்டயே உட்கார்ந்து தவம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. கௌரவுக்கு பக்கத்திலேயே தீபக்ன்ட்டு ஒருத்தன் பராட்டா தள்ளு வண்டியை வச்சிட்டு இருந்தான். அவனும் பராட்டாவை தான் வித்துட்டு இருந்தான். அவன் என்ன நினைச்சானா, அவனும் அந்த முனிவர் கிட்ட இருந்து ஆசீர்வாதத்தை வாங்கினா கௌரவ் மாதிரியே பணக்காரனா மாறலான்னு நினைச்சான். தீபக் கௌரவ் கிட்ட பேச்சு கொடுத்து பேச்சு வாக்குலயே அந்த முனிவர் எந்த இடத்துல இருக்காருன்னு தெரிஞ்சுக்கிட்டான். தீபக் துப்பாக்கிய புடிச்சுக்கிட்டு அந்த முனிவர் கிட்ட போனான். நீ யாருப்பா? இங்க என்ன பண்ற? வாய மூடு. என் பேரு தீபக். நான் கௌரவோட கடைக்கு பக்கத்துல கடை வச்சிருக்க. நீ அவனுக்கு வரம் கொடுத்து ரொம்ப பெரிய தப்பு பண்ணிட்ட. நீ தப்பா புரிஞ்சுக்கிட்டு இருக்க. கௌரவ் நிஜமாவே ரொம்ப நல்ல பையன். நான் அவனுக்கு எந்த ஒரு வரமும் கொடுக்கல. எப்போவுமே நல்லா இரு அப்படின்னு நான் உனக்கு ஆசீர்வாதம் பண்ணேன். என்கிட்ட சும்மா அதிகமாக பேசாத கிழவா. ஒழுங்கு மரியாதையா எனக்கு அந்த மாதிரி வரம் கொடு. அப்படி இல்லைனா இப்போவே உன்னை கொன்று போட்டுருவேன். அந்த மாதிரி எல்லாம் யாராலையும் ஆசீர்வாதம் பண்ண முடியாதுப்பா. நீ சொன்னா கேட்க மாட்ட போல. தீபக் முனிவரோட கழுத்தை பிடிச்சுக்கிட்டான். அவன் அவரோட கழுத்தை நசுக்கிக்கிட்டே இப்படி சொன்னான். உடனே ஆசீர்வாதம் பண்ணு, இல்லைனா உன் உயிரை எடுத்துடுவ. சரி, நான் உன்னை ஆசீர்வதிக்கிறேன். அடுத்த நாள் தீபக் ரொம்பவே சந்தோஷமா அவனோட பிசினஸ் ஆரம்பிச்சான். தீபக் கஸ்டமர்ஸோட பிளேட்ல பராட்டாவை வச்சு கொடுத்தப்போ
அந்த பிளேட்ல பராட்டா மேல பாம்புகள் இருந்தது. தீபக் கஸ்டமர்ஸோட பிளேட்ல எத்தனை வாட்டி பராட்டாவை வச்சாலும் எல்லா வாட்டியும் பாம்புகள் தான் வந்தது. கஸ்டமர்ஸ் தீபக் கிட்ட இருந்து பராட்டாவை வாங்குறதே நிறுத்திட்டாங்க. எல்லா கஸ்டமர்ஸும் கௌரவ் கிட்ட இருந்து தான் பராட்டாவை வாங்கிக்கிட்டு இருந்தாங்க. கௌரவ் கஸ்டமர்ஸோட கூட்டம் ரொம்பவே கூடிச்சுன்ற விஷயத்த கவனிச்சான். அதனால 2 வேலைக்காரங்களை வச்சுக்கிட்டு கௌரவ் ஒரு ரெஸ்டாரண்ட்டை ஓபன் பண்ணாரு. இப்படி தன்னோட நேர்மை அப்புறம் உழைப்புனால பிசினஸ்ல முன்னேறி ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்தாரு.